ஹவு டு பில்ட் ஏ ஹேபிட் சீரீஸ். அதாவது ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுல ஏகப்பட்ட விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு ஹேபிட்டையும் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஹேபிட்டையும் ஃபார்ம் பண்ண போகிறேன். அது என்ன ஹேபிட்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபாஸ்டிங்கிற ஒரு ஹேபிட்டை நான் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அது என்ன மெத்தடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அந்த மெத்தட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிசிஷனை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டிசிஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, அது எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது அந்த டிசிஷனை வச்சு தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசிஷனை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த டிசிஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அதுக்கு நிறைய சின்ன சின்ன விதமான ஆக்டிவிட்டீஸை கொடுக்கலாம், ஸ்மால் வின்னிங் மூமெண்ட்ஸை கொடுக்கணும். ஸோ சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸாக செட் பண்ணி நம்ம அந்த எவிடன்ஸை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கணும். டார்கெட் பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. அதாவது நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்ததுக்கான ஐடென்டிட்டியாக தான் அது இருக்கணுமே தவிர, நான் இத்தனை நாள் பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஃபாஸ்டிங் ஹேபிட்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போகும்போது அது என்னோட அடையாளம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஸோ எந்த வித டார்கெட் பேஸ்டாகவோ இதுவாகவே இருக்காது. ஸோ இந்த மூணு விஷயத்தை வச்சு மட்டுமே ஒரு ஹேபிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ண முடியும். சூப்பராகவே ஃபார்ம் பண்ணலாம். 100% இது ஒர்க் அவுட் ஆகும். இது ரிலேட்டடாக இப்போ நம்ம ஃபாஸ்டிங் ஹேபிட்டை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இதுதான் ஃபியூச்சர் வீடியோஸில் இனிமேல் நான் அதை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு பெரிய ஹேபிட்டை நான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். அதை டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் இதுக்கப்புறம் சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம். நிறைய ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். நிறைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட மாற்றங்களை என்னோட வாழ்க்கையில் நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கான சின்ன சின்ன ஆரம்பங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஃபியூச்சர் வீடியோஸில் தொடர்ந்து நம்ம கனெக்ட்லேயே இருப்போம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.